12ஆம் நிலை. சிலுவையிலே ஒரு சிகப்பு நிலா. வாழ்க்கை என்பது நாம் எழுதாத ஒரு வரி கவிதை. அதில் மரணம் என்பது நிச்சயம். அது கடவுளுக்கு மட்டும் தெரிந்த ரகசியம். விண்ணகத்தின் குரல். ஓ மனிதா, விண்ணகத்தின் விடிவெள்ளியை விளக்கிட முடியாது என்பதாலா 3 ஆணிகளால் சிறைபிடித்தாய்? பாவம், அந்தோ பரிதாப முகம் என் கண்முன்னே பரிசாக்கப்பட்டதே. அவர் என்னை பார்க்கும் போதெல்லாம் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார். ஆனால் நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் நீ அசிங்கத்தை அல்லவா அரங்கேற்றுகின்றாய். தூக்கி விடுபவர்க்கு கடைசி ஆசை என்ன என்றாவது கேட்பார்கள். அந்த வாய்ப்பை கூட அவருக்கு நீ கொடுக்கவில்லை. இருப்பினும் தானே முன்வந்து தனது அன்பின் அளவை, ஆழத்தை காண்பிக்கும் அவரது குரலுக்கு இனியாவது செவி கொடுப்பாயா? சிந்தனை. ஏணியை நம்போது ஏறுகிறவனின் சுயநலம். உயரத்தை தொட்டபின் ஏறி வந்த ஏணியை எட்டி உதைப்பது ஏறி சென்றவனின் நன்றி கெட்டத்தனம். தன்னை பிறர் வணங்க அல்ல, தன்னை பிறருக்கு வழங்கிடவே இயேசு சிலுவையில் ஏறினார். சிதைந்து போக சம்மதித்தார். ஆம், நாமும் கொடுக்கின்ற கைகளாக வாழும்போது இயேசுவைப் போல உயர்வோம். எடுக்கின்ற கைகளாக மட்டுமே வாழும்போது யூதர்களைப் போல தாழ்வோம். தன்னை பலியாக்கி உயர்ந்தவர் இயேசு. ஆனால் பிறரை பலியாக்கி நீ உயர நினைப்பது சரியா? ஜெபம். எங்களுக்காக மரித்த மாபரனே, வாழ்வில் உம்மைப் போல் தன்னலம் மறந்து பிறருக்காக வாழ வரம் தாரும். ஆமென்.